இன்று 10/4/2026 திருவள்ளுவர் ஆண்டு 257 பங்குனி மாதம் 27ஆம் நாளின் ஒரு இனிமையான வெள்ளிக்கிழமை நாங்கள் எஸ்டிடி வேகம் பாகம் 206 சந்திக்கின்றோம். இங்கே இருந்தவர்களுக்கு எனது இனிய உற்சாக வணக்கம். இனி உற்சாகமான வணக்கம். இனி உற்சாகமான வணக்கம். உற்சாகமா இருக்கிறீங்களா? நானும் மிக உற்சாகமா இருக்கிறேன். அப்போ உற்சாகங்கள் தொடரட்டும். ஓகே, வளர் போல இன்று கொடுக்கிறது நாங்க மூவர் என்றபடியால மிக வேகமாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ நீங்க முடிச்ச அப்புறம் எனக்கு சொல்லுங்க, அப்ப நாங்க உடனடியாக விடைகளை பற்றி கதைக்கலாம். ஓகே, நாங்க இப்போது வெவ்வேறு பக்கத்தில் திறந்து நீங்க எல்லோரும் இணையலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்று வந்து மூலிகைகள் பற்றி தான் கதைக்க போகிறோம். அதாவது தாவரங்கள், ஆனா அதுல ஒரு மருத்துவ பயன் இருக்கும். அதான் மூலிகை என்று அழைக்கப்படும். இன்று 8 கேள்விகள் என்று உங்களுக்கு எல்லா கேள்வியும் வாசிச்சு விடுறேன். முதல் இடமிருந்து வலம். முதலாவது கேள்வி, இந்த மூலிகையின் பூவை வடகம் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள். இரண்டாவது கேள்வி, இந்த மூலிகையை சித்த வைத்தியத்தில் பெரும்பாலும் பயன்படுத்துவார்கள். மூன்றாவது கேள்வி, இதை சீதை என்றும் அழைப்பார்கள். நான்காவது கேள்வி மற்றும் கடைசி கேள்வி இடமிருந்து வளர்த்து இதை சம்பல் செய்வதற்கும் பயன்படுத்துவார்கள். அடுத்தது மேலிருந்து கீழ் முதலாவது கேள்வி, இது புல் வகையை சேர்ந்த ஒரு தாவரமாகும். அந்த வகையில் மிகவும் பெரிதாக வளரக்கூடிய ஒரு தாவரம் இதுவாகும். இரண்டாவது கேள்வி, இது ஒரு அழகு சாதன பொருளாகும், மருத்துவ மூலிகையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. மூன்றாவது கேள்வி, இந்த மூலிகை குறிப்பாக வயிற்று வலி போன்ற நோய்களுக்கு எதிராக உதவும். மற்றது கடைசி கேள்வி என்னவென்றால், இந்த தாவரத்தின் மலர்கள் ஊதா நிறத்தில் இருக்கும். இதான் இன்றைய 8 கேள்விகள். உங்களுக்கு தெரிந்த மாதிரி வளமை போல நீங்க இணையம் இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு இணையம் பாவிக்கிறதுக்கு நேரம் தருவேன். எல்லோருக்கும் முன்கூட்டிய வாழ்த்துக்கு நன்றி நித்தினி அக்கா. நான் firstaudio.net வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, நீங்க வெவ்வேறு பக்கத்துல வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ஓகே 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 வாழ்த்துக்கள். நன்றி மகிழ்ச்சி. ஏதாவது வார்த்தை விளங்காம இருந்தா இல்லாட்டி ஏதாவது விளங்காட்டி கேளுங்க. ஓகே, முடிச்ச அப்புறம் சொல்லுங்க. கேள்வியை முடிச்சப்போ
எப்படிலேருந்து நீங்க இணையத்தையும் பாவிக்கலாம். க்ளூஸ் வேண்டாலும் சொல்லுங்க. நான் முடிச்சிட்டேன். வாழ்த்துக்கள் நகுல். வாழ்த்துக்கள் நகுல். நன்றி. அபிஷா நீங்க என்ன? அபிஷா இருக்கிறாங்க? இல்ல. ஓகே, அப்ப வேற மட்டும் வெயிட் பண்ணுவோம். நகுல் உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? இல்ல. ஓ ஓகே, அப்ப இதுல கதைப்போம். நீங்க வேணுமெண்டா அதுல இருக்கிற ஒரு தாவரத்தை பற்றி ஃபேக்ட்ஸ் தெளிக்கணும் வரலாம். Also உங்களுக்கு போரிங்கா இருந்தா ஓகே. போரிங் இல்ல. இல்ல தெரிச்சு வாங்க. ஒரு 3 ஃபேக்ட்ஸ். Result?
இன்னும் 5 நிமிடத்துல விடையிற பற்றி கதைக்க ஆரம்பிப்போம். நானுங்களா?
ஓகே, விடையில பற்றி கணக்கு ஆரம்பிப்போமா? அபிஷா ம் வந்துட்டீங்களா? நான் ஒரு சொட்டுக்கல்லில் தான் இருக்குது. ஆனா நாங்க விடையை பற்றி கதைப்போம். ஓகே, வருமானா நீங்க செய்யலாம் வேணும். அது எனக்கு விட தெரியாத கேள்வியா இருக்கு. ஓகே, அப்ப நாங்க ஆரம்பிப்போம். சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, யார் முதலாவது கேள்வி சொல்ல போறீங்க அப்போ? ஹபிஷா, சொல்லுங்க. ம் இந்த மூலிகையின் பூவை வடகம் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள். அது வேம்பு. சிறப்பான வாழ்த்துக்கள். அது சரியான விட. நன்றி. ஓகே, அடுத்த கேள்வி. நஹோல் சொல்லுங்க. இந்த மூலிகை குறிப்பாக வயிற்று வலி போன்ற நோய்களுக்கு எதிராக உதவும். அது என்றால் புதினா. எஸ், வாழ்த்துக்கள். எத்தனையாம் கேள்வி? நாலாம் கேள்வியா? Yeah. அது கூட direkt. புதினா, சிறப்பான வாழ்த்துக்கள். நான் இப்ப அமர்த்த ஆரம்பிச்சேன். யா, ஓகே, அடுத்தது. அமிஷ் கையோ ஏத்துறார். அமிஷ் சொல்லுங்க. 4வது வந்து தூதுவளை. 4வது கேள்வி. அந்த 4வது நகல் சொல்லிட்டார். சொல்லிட்டார். பிறகு 5வது வந்து நான் தூதுவளை எதுக்கு? என்னது பொதுவாக 5வது எத்தனை வந்து கேள்வி? புதுவலே வராது 4வது. ஆனா 4வது கீழா நகல் நெல்லி. கீழா நெல்லி 5வது அக்ராஸ். என்ன எழுதினீங்க? கீழா நெல்லி அதான் சொன்னான். மற்ற பேர் எழுதினீங்களா? எழுதியிருக்கேன். ஓ, நான் அதை எழுதல. என்ன நீங்க எழுதினீங்க? நான் எழுதல, அதுக்கு எனக்கு தெரியாது. ஓகே, நகுல். 5ஆம் கேள்வி என்ன? ஓ, அதுக்கு அருகம்புல். அருகம்புல் தான் சரியான பதில் இருக்காம. ஆனா, ஆனா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனா இந்த அமிஷ் நேரம் முதல் 8ஆம் கேள்விக்கு பதில் கொடுத்தார். அவர் 4ஆம் கேள்வியோட அக்ராஸ்ல இருந்து 4ஆம் கேள்வி என்று சொன்னார். ஓகே ஓகே ஓ, ஓகே அப்படி சொல்லி. ஓகே. அப்ப தூதுவளை அதுக்கு சரியா? ஓகே, வாழ்த்துக்கள் அமிஷ். அப்ப அதை முதல்ல ட்ரை பண்ணுவோம். நன்றி. தூதுவளை. ஓம். மற்றது நாகூர் சொன்னார் அருகம்புல். அதுவும் சரியான பதில். அது சித்த வைத்தியத்தில் பாவிக்கப்படும் ஒரு மூலிகை. நீங்க சில நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த நல்ல மெல்லிசா இருக்கும். அருகம்புல். ஓ, Yeah. இப்ப கோயில் எல்லாம் இருக்கும், வீட்டுல எல்லாம் வைக்கிறவே. அந்த ஒரு நல்ல நல்ல மெல்லிசா இருக்கும். அடுத்த கேள்வி. அபிஷா, சொல்லுங்க. இந்த தாவரத்தின் மலர்கள் ஊதா நிறத்தில் இருக்கும். அது கற்பூரவள்ளி. ஓம், சிறப்பான வாழ்த்துக்கு. நன்றி. அதான் எனக்கு தெரியாது முதல். ஏன்னா கற்பூரவள்ளி அந்த மலர்களை நான் கண்டதில்லை. கற்பூரவள்ளியோ? அது கற்பூரவள்ளி தெரியும், ஆனா அந்த பூ காணல. ஓகே, அடுத்த கேள்வி. நஹோல் சொல்லுங்க. இது புல் வகையை சேர்ந்த ஒரு தாவரமாகும். அந்த வகையிலே மிகவும் பெரிதாக கூடியது இதுவாகும். அது என்னென்றால் மூங்கில். மூங்கில், சிறப்பான வாழ்த்துக்கு. மூங்கில் என்ன தெரியுமா உங்களுக்கு? யா, என்னது? அது ஒரு தமிழ் பேர் அது ஒரு மூலிகை. அது எனக்கும் தெரியும். மூங்கில்னா பம்போஸ் சொல்றது. அப்படி சொல்றீங்க. அது சரியா? அந்த அது ஒரு மிருகம் விரும்பி சாப்பிடும். அது அந்த நீளமான தடி, அதான் மூங்கில். பம்போஸ். ஓகே, அடுத்த கேள்வி. இன்னும் 2 கேள்வி 100. மிக்க நன்றி.
சொல்லுங்க யாராவது. மகள் ஓகே. இது ஒரு அழகு சாதனமாகவும் மருத்துவ மூலிகையாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அது எஸ். மருதாணி. எஸ். சிறப்பான வாழ்த்துக்கள். மருதாணி. நான் இப்ப அதுதான் அமீஷ் என்ன சொன்னேன். ஆ மருதாணியும் அப்புறம் நெல்லி என்ற இதுல சொன்னீங்க. நான் அது 5ஆம் கேள்வியோட 2ஆம் கேள்வி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஓகே ஓகே. சாரி பரவாயில்ல அமீஷ். மருதாணி சரி என்பது நல்லா தான் செய்தேன். யா நீங்க நல்லா வாழ்த்துக்கள் அமீஷ். வாழ்த்துக்கள் அமீஷ். நன்றி அபிஷான் நகுல் நித்தினிகா. மருதாணி என்பது சரியான பதில். அடுத்தது கடைசி கேள்வி 6வது கேள்வி. எனக்கு தெரியாது. அமீஷ் அப்படின்னு சொல்றேன். இதை சீதை என்றும் அழைப்பார்கள். அதென்றால் பொன்னாங்கண்ணி. தெரியுமா? அது கண்டிருக்கிறீங்களா? சேம் அறிஞ்சிருக்கணும். சமையலுக்கு பாவிப்பினா? அது எல்லா பேர்களும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்படி எதுக்கு பாவிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாம இருக்கும். அதனால என்னதுக்கு பாவிக்கிறது? வரைக்கோ? எனக்கு தெரியாது உண்மையா. பொன்னாங்கண்ணி தேடி கீரை. பார்க்கலாம். ஓ அது ஒரு விதமான கீரையாம். ஓகே ஓகே. எஸ். இதான் இன்றைய கேள்விகள். நாங்க இன்றைக்கு மூலிகை பற்றி அறிந்து கொண்ட நாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள் நிம்யாக்கா. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ஆ, இப்ப நகல் சொன்னவர் 3 ஃபேக்ட்ஸ் கொண்டு வராரு. சொல்லுங்க நகல் உங்களோட மூலிகை. மூலிகை ஜெர்மனியில் ஹைகோச் என்று தான் அழைக்கப்படும். அதுல இப்ப ஜெர்மனிலும் auch Königin der Kreuz என்று சொல்லலாம். அதுல Basilikum அப்படியான சாமான்கள் பாவிக்கப்படும். Also உதாரணமாக eben வல்லார அப்படியானது தான் மிக முக்கியமாகும். உதாரணமாக வயிற்று வலியை தீர்ப்பதற்கு und so. அல்லது உதாரணமாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ற அல்லது என்ன ja eben தலைவலி என்றால் அப்ப einfach அதெல்லாம் உதவும். குடிச்சால் அல்லது அதை அரைச்சால் இந்த சாப்பாட்டுக்கு உள்ள போட்ட அப்படி. எஸ். அது உண்மையாகும். மற்றது நாங்க நினைக்கிறேன் தமிழாக கூடுதலாக பயன்படுத்துற ஒரு மூலிகை வந்து கற்றாழை. அது ஒவ்வொரு வீட்லயும் நான் கண்டிருக்கிறேன். அது கருஞ்சீரகம். அது அந்த சமையலுக்கு பாவிக்கிறது வந்து நடுவே இருக்கும். ஆனா கற்றாழை வந்து சமையலுக்கு பாவிக்க மாட்டார்கள். ஆனா இருக்கும் வீட்டுல. Und halt eben also தமிழ்நாடுலும் இலங்கையிலும் நீங்க என்னதுக்கு பாவிப்பீங்க கற்றாழைய? சும்மா வீட்டை வச்சிருப்பீங்களா இல்லாட்டி பாவிப்பீங்களா? அம்மா முகத்துக்கெல்லாம் பூசுவான். அது அழகு சார்ந்த பொருளாகவும் பயன்படுத்தப்படுது தானே. நான் கற்றாழையில ஒரு ஜெல் வச்சிருக்கிறேன். அது வேண்டினது அந்த இல்ல. ஆனா அதுவும் பாவிக்கிறேன் நான். ஆமா நல்லா இருக்கும். நானும் ஒருக்கா முகத்துக்கு போட்டேன். அம்மா முந்தி லைக் ஒரு இடையில அடிச்சு லைக் மிக்சருக்கு அடிச்சிட்டு தலைக்கு பூச சொல்றவா நல்லதுண்டு. தலையெல்லாம் லைக் ஒரு மாதிரி ஒட்டும். ஆயிரும் பட் ஆனா மூலிகையில வந்து எனக்கு பயங்க இப்ப நாங்க கடையில போனா அதுல ஸ்கின் கேர்ல விற்பாங்க எல்லா கெமிக்கல்ஸும் போட்டு. ஆனா உண்மையா அந்த மூலிகைகள்ல தாவரங்கள்ல எல்லாத்தையும் நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ்ல வந்து கணக்கு பயங்கள் எல்லாம் இருக்கும். அது பாவிச்சாலே அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இங்க பாவிக்கிறது அது உள்ள கஷ்டம். எங்க பாவிக்கிறது? இங்க என்ன அது முத அங்க இருந்து இலங்கையில அந்த பக்கம் அங்க இருந்தெல்லாம் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அது காசு நீங்க கூடுதலா அந்த சாமானை வீட்டு வச்சிருப்பீங்க. aber trotzdem kann ein cooler Aufwand. நகுல் போடுறீங்களா கற்றாழை முகத்துக்கு? போட்டிருக்க மாதிரி தான் இருக்கு. நல்ல க்ளோவிங்கா பாலிஷ் அடிக்குது மினுங்குது. nee, அது லைட். ஓகே ஓகே ஓகே. இல்ல ரிஃப்ளெக்ஷன் அடிக்குதே. நீங்க சும்மா சொல்றீங்க நகுல். அலோவேரா போடுறேன். அங்க ரிஃப்ளெக்ஷன். இல்ல ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. எந்த முகம் உங்களோட சொக்குல தெரியுது. அங்க தெரியலையோ? கண்ட தெரியல ஆனா
ஓகே நாகு. நீங்க உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒரு இடம்பாக எங்களுக்கு போட்டு நோ விடுங்க. தேங்க்யூ நோ தேங்க்யூ எங்களுக்கு நானும் அபிஷாம் பார்க்க போறோம். ஏன்னா எங்களுக்கு இப்படி ஆ, தேவை. எனக்கும் வேணும் இப்படி மினுங்க தோல். ஓகே. ஏதாவது கேள்வி நம்மளுக்கு இருக்குதா? இல்லே பாத்துக்க நீ அக்கா மிக்க நன்றி நன்றி. அப்ப நிகழ்ச்சியை முடிவு செய்வோமா? வாழ்த்துக்கள் நிதினிகா. ஓகே. மிக்க நன்றி அமேஷ். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இன்று வேகம் வேகம் பாகம் 206 அங்கம் முடிவடைகிறது. இன்றிணைந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு அடுத்த வெள்ளி இதே உற்சாகத்துடன் சந்திப்போம். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் நிதினிகா.